ஆச்சி என்று சொல்லி செல்லமாக தமிழ் சினிமாவில் அழைக்கப்படக்கூடிய ஆச்சி மனோரமா தமிழ் சினிமாவில் அல்லது இந்திய சினிமாவிலேயே ஆச்சரியம் தரக்கூடிய பல சாதனைகளை படைத்திருக்கிறார். இதுவரையிலும் சரி அல்லது இனிவர காலகட்டத்திலும் சரி யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாத, இலகுவிலே முறியடிக்க முடியாத பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் ஆச்சி மனோரமா என்று சொன்னால் நம்புவீர்களா? சுருக்கமாக சொன்னால் இந்திய சினிமாவில் ஆச்சி மனோரமா ஒரு வரலாறு. நடிப்பினுடைய பல்கலைக்கழகம் ஆச்சி மனோரமா என்று சொல்லி பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். ஆச்சி மனோரமாவுடைய சாதனைகள் என்னென்ன, அந்த சாதனைகளை படைப்பதற்கு ஆச்சி மனோரமா எதிர்கொண்ட சோதனைகள் என்ன, சவால்கள் என்ன என்பதை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவு உங்களை வந்து சந்திக்க போகிறது. வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். 1985 1000 திரைப்படங்களில் நடித்து விட்டார் என்ற பெருமையை பெற்றவர் ஆச்சி மனோரமா. 5000க்கு மேற்பட்ட நாடகங்களில் தோன்றி நடித்த ஒரு நடிகை என்ற பெயரையும் பெற்றுக் கொண்டிருந்தவர் ஆச்சி மனோரமா. இந்தியாவிலே 5 முதல்வர்கள், வெவ்வேறு மாநிலங்களுடைய முதல்வர்களாக இருந்தவர்களோடு சேர்ந்து நடித்தவர். அது நாடகங்கள் அல்லது திரைப்படங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்ந்து நடித்த பெருமைக்குரிய ஒரே நடிகை என்ற பெயரையும் புகழையும் உலகத்தை வியக்கக்கூடிய வகையிலான ஒரு சம்பவத்தையும் பதிவு செய்தவர் மனோரமா தான். ஆரம்பத்தில் அறிஞர் அண்ணா அவர்களோடும் மு கருணாநிதி அவர்களோடும் இணைந்து நாடகங்களிலே நடித்தவர். அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களோடு இணைந்து திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அதுக்கு பிறகு NT ராமராவ் அவர்களோடு இணைந்து தெலுங்கு திரைப்படங்களிலே நடித்த பெருமைக்குரியவர் ஆச்சி மனோரமா அவர்கள். இப்படி 5 முதல்வர்களோட இணைந்து நடித்த ஒரே நடிகை என்ற பெயரை, வரலாற்றை உருவாக்கியவர் இவர்தான். இவருடைய கலை சேவையை பாராட்டி நிறைய விருதுகள் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய அரசினுடைய மிக உயரிய விருதுகளின் ஒன்றான பத்மஸ்ரீ விருது இவருடைய கலை பயணத்துக்காக 2002 இந்திய அரசினாலே வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டது. 1989 ஆண்டுல ஆச்சி மனோரமா ஒரு தேசிய விருதினை பெற்றுக் கொள்கிறார். புதிய பாதை என்ற ஒரு திரைப்படத்திலே துணை நடிகையாக நடித்தமைக்காக இந்த தேசிய விருதினை பெற்றுக் கொண்டார். தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருதை வழங்கி கௌரவப்படுத்துகிறது. இதைவிட நிறைய பிலிம்பேர் விருதுகள் எல்லாம் அவருக்கு கிடைக்கப்பெற்றன. இப்படி நிறைய விருதுகளுக்கு எல்லாம் சொந்தக்காரராக இருந்தவர் ஆச்சி மனோரமா. இவர் ஒரு பன்முக திறமைசாலி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், சிங்களம் என்று இந்தியாவினுடைய பல்வேறு மொழிகள், இலங்கை மொழியான சிங்களத்திலும் இவர் நடித்த பெருமைக்குரியவர். PU சின்னப்பா காலத்திலிருந்து நடிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 5 தலைமுறை நடிகர்களோடு இணைந்து நடித்த பெருமைக்குரியவர் ஆச்சி மனோரமா. PU சின்னப்பா காலத்துக்கு பிறகு சிவாஜி கணேசன், MGR, கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய், அஜித் என்று சொல்லி இப்படியான தலைமுறை சார்ந்த வெற்றியாளர்களோடு நடித்த பெருமைக்குரியவர் ஆச்சி மனோரமா. இவருடைய கலைப்பயணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கலைப்பயணமாக வெளியே இருந்து பார்த்தா தெரியும். ஆனால் உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா இவ்வளவு சாதனைகளையும் சரித்திரத்தையும் வரலாற்றையும் உருவாக்குவதற்கு ஆச்சி மனோரமா ஒரு பெண்மணியாக சந்தித்து வந்த சவால்கள் கொஞ்ச நெஞ்சமே கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் சாதிக்கணும்ன்றது பெரிய விருப்பம். ஆனால் சவால்களையும் அதனுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் எதிர்கொள்றதுக்கு தான் கனவேறான முடியாமல் இருக்கிறது. அந்த மனதைரியம் எல்லார்ட்டையும் இருக்கிறது குறைவு. ஆனால் ஆச்சி மனோரமா சந்தித்து வந்த அந்த கடுமையான பயணத்தை பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு மனதில் ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய மாதிரி இது இருக்கும். மனோரமா அவர்கள் பிறந்து வளர்ந்தது ஒரு ஏழ்மையான குடும்பத்துல. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் பிறந்ததுக்கு பிறகு இவருடைய தந்தையார் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து இவர்களை நடுத்தருவில் விட்டு சென்று விட்டார். இப்ப தாயினுடைய கண்காணிப்பிலும் பராமரிப்பிலும் தான் இப்ப மனோரமா வளர்ந்து வருகிறார். ஏழ்மை நிலையும் வாழ்க்கையை முன்னெடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கிறபடியினால தாய் என்ன செய்கிறாருன்னு சொன்னா மனோரமாவை அழைத்துக் கொண்டு காரைக்குடியிலிருந்து பள்ளத்தூர் என்ற ஒரு கிராமத்தை நோக்கி இடம்பெயர்ந்து விடுகிறார். அங்க போய் ஒரு வீட்டுல பலகாரம் சுட்டு விற்றுத்தான் அதுல இருந்து கிடைத்த வருமானத்தை வைத்துக் கொண்டுதான் மனோரமாவை தாயார் வளர்க்கிறார். இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நாடகங்களிலே நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது மனோரமாவுக்கு. ஆனால் எடுத்த இடத்துல நல்ல கதாபாத்திரங்களும் கிடைக்கல, பெரிய பெரிய கதாபாத்திரங்களும் கிடைக்கல. அந்த நேரத்துல இவர் நல்லா பேசுகிறார். இவருடைய குரல் நல்லா இருக்கிறது, உச்சரிப்பு நல்லா இருக்கிறது என்ற ஒரு பேர் தான் இருந்ததே தவிர நடிப்பாற்றல் இவருக்குள்ள இல்ல. இவருக்குள்ள சிறப்பாக நடிக்க தெரியாது என்ற ஒரு விமர்சனம் அந்த காலத்துல முன்வைக்கப்பட்டது. நாடக குழுக்களிலே தன்னோடு இணைந்து நடித்துக் கொண்டிருந்த ராமநாதன் என்பவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த திருமண வாழ்க்கை கூட கனகாலத்துக்கு நீடிக்கல. கணவனை பிரிந்த பிறகு ஒரு தனி பெண்மணியாக தன்னுடைய மகனையும் பராமரித்துக் கொண்டு
சினிமா நாடகத்துறையிலும் கால் பதித்த நிலையில அந்த கமிட்மெண்ட்களை நிறைவேற்றது, குடும்ப வாழ்க்கையை முன்னெடுக்கிறது என்று நிறைய பிரச்சனைகளை அந்த காலத்துல எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. சினிமாவிலையும் சரி நாடகத்துறையிலையும் உச்சமாக இருக்கிற போது குடும்ப சுமைகள் ஒரு பக்கம், பொருளாதார சிக்கல்கள் இன்னொரு பக்கம், நாடகத்துறை சினிமா துறையிலிருந்து வருகிற சவால்கள் இன்னொரு பக்கம், விமர்சனங்கள் ஒரு பக்கம் என்று சொல்லி ஒரு பெண்மணியாக தாங்க முடியாத பல வழிகளையும் விமர்சனங்களையும் சந்தித்து முன்னுக்கு வந்தவர் மனோரமா. வாழ்நாள்ல பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய நோய் நிலைமைகள் வந்து சேர்கிறது. முள்ளந்தண்டு பிரச்சனை அல்லது முதுகு பிரச்சனை, முதுகு வலியாலே எல்லாம் அதிகமாக அவதிப்பட்டவர் மனோரமா. இதற்கு சிகிச்சைகளை பெற்றுக்கொண்ட போது, சத்திர சிகிச்சைகளை பெற்றுக்கொண்ட போதெல்லாம் அதுல இருந்து மீண்டு வாரதுக்கு மிக கடுமையான போராட்டங்களை வெளிப்படுத்த வேண்டியிருந்தது. ஒரு குறிக்கப்பட்ட காலத்துல இவருக்கு மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சை தவறா போனதுல கோமா நிலை வரைக்கும் போயிட்டு மீண்டு வந்தவர் தான் மனோரமா. இந்த கஷ்டங்களை விட இதுதான் மிக கொடுமையான ஒரு கஷ்டம். மேடையிலே நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிற போது அவருடைய தாயார் இறந்து விட்டார் என்ற செய்தி வரை வந்து சேர்கிறது. ஆனால் அந்த நாடகத்தை நிறைய மக்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இடை நடுவிலே விட்டு போனால் மக்களை ஏமாற்றுவது மாதிரி இருக்கும் என்றதுல அந்த வலியையும் வேதனையும் தாங்கிக் கொண்டு அதை வெளிப்படுத்தாமல் நாடகம் முடியும் வரைக்கும் நடித்து மக்களை சந்தோஷப்படுத்தி விட்டு பிறகுதான் மேடையில் இறங்கி வீட்டை போய் இறந்த தன்னுடைய தாயினுடைய உடலை பார்த்திருக்கிறார். ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா கவியரசர் கண்ணதாசனோட ஒரு ஆதரவான மனநிலையில இருந்தவர் மனோரமா. அவரோடு இருக்கும் பட்சத்தில் இவருக்கான சினிமா வாய்ப்புகள் நிறைய தேடி வந்தது, சினிமா ஒப்பந்தங்கள் நிறைய வந்தது. ஒரு கட்டத்துல அரசியல் களத்துல கவியரசர் கண்ணதாசனை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டது மனோரமாவுக்கு. ஆனாலும் அவர் அதை செய்து முடிக்கிறார். இந்த விஷயம் கண்ணதாசன் அவர்களுக்கு பிடிக்க இல்லை. அதுக்கு பிறகு கண்ணதாசன் இதுக்கு பழி வாங்க வேண்டும் என்றதுக்காக இவருக்கு வருகின்ற சினிமா வாய்ப்புகள், சினிமா ஒப்பந்தங்கள் எல்லாவற்றையும் தடை செய்ய வழிகிட்டார். அதற்கு பிறகு இவரை தேடி வருகிற வாய்ப்புகள் எல்லாம் குறைய தொடங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலுக்கு தள்ளப்பட்டார் மனோரமா. ஆரம்ப காலத்துல ஹீரோயின் வாய்ப்புகளை தேடி போனார். இவரையும் சில வாய்ப்புகள் தேடி வந்தது. ஆனால் இவர் பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டார். எப்படி என்றால் இவருடைய உருவத்துக்கு, இவருடைய தோற்றத்துக்கு எல்லாம் ஹீரோயின் வாய்ப்புகள் பொருந்துமா அல்லது இவரெல்லாம் அதை எடுத்துக்கொள்வதா என்று சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருந்தது. ஆனாலும் அந்த காலத்துல ஹீரோயினாக நடித்தவர்களை விட இவருடைய நகைச்சுவை காட்சிகளுக்காக அல்லது இவருடைய நகைச்சுவை நடிப்புக்காக அவர்களை விட அதிகமான சம்பளத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நடிகையாக இருந்தவர் மனோரமா. இவருடைய ஒரே ஒரு மகன் பூபதி, அவர் மீது இவருக்கு அளவு கடந்த பாசமும் அன்பும் இருந்தது. பூபதி அவர்களுடைய நடவடிக்கைகள் சிலவற்றினால நீண்ட காலமாக மன உளைச்சலில் இருந்தவர் மனோரமா. பிற்காலத்துல தான் இல்லாமல் போனால் இவருடைய பாடு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி அவருடைய எதிர்காலத்தை நோக்கி கவலைப்பட்டவரும் இவர்தான். அதே வேளையில தன்னிடம் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் தன்னுடைய மகனை சென்றடையுமா, அந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் சரியாக பயன்படுத்திக் கொள்வாரா, பாதுகாத்துக் கொள்வாரா என்று சொல்லி நிறைய மன உளைச்சலில் இருந்ததாக இவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறார்கள். வீட்டில் இருக்கிற குளியல் அறையில ஒரு முறை வழுக்கி விழுந்து அதனால ஏற்பட்ட பாதிப்பினால நீண்ட காலமாக படுத்த படுக்கையாக இருந்தவர். முதுமையின் காரணமாக வசனங்களை பேசி நடிக்க முடியாது, மனதுல வசனங்கள் நினைவில் நிற்கதில்ல, ஒரு சின்ன வசனத்தை கூட நீண்ட நேரம் பாடமாக்கித்தான் திரைப்படங்களிலே நடிக்க வேண்டிய ஒரு தேவை அந்த காலத்திலே அவருக்கு ஏற்பட்டது. இருந்தாலும் அதனை கச்சிதமாக பயன்படுத்தி சிறப்பாக நடித்து கொடுத்து பெயரை பெற்றவர் இறுதி காலத்திலும் கூட. என்னுடைய வாழ்க்கை கடும் கஷ்டங்களுக்குள்ளும் பிரச்சனைக்குள்ளும் சவால்களுக்குள்ளும் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் அதை நினைத்து என்னுடைய மனம் கலங்கினாலும் சினிமா நாடகத்தின் மூலமாக நான் மக்களை சந்தோஷப்படுத்துகிறேன், இந்த வாழ்க்கை எனக்கு திருப்தியாக இருக்கிறது என்று சொல்லி அடிக்கடி சொல்லுவார் ஆட்சி மனோரமா அவர்கள். தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய யுகத்தையும் ஒரு வரலாற்றை உருவாக்கியவர்கள்ல ஆட்சி மனோரமாவும் ஒருவர். ஒரு பெண்மணியாக ஒரு வறுமையான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து உதித்து இன்று சினிமாவினுடைய உச்சத்திலும் சாதனையுடைய உச்சத்திலும் இருந்து தமிழுக்கும் தமிழ் கலைக்கும் பெருமை சேர்த்து மறைந்திருக்கிற மனோரமாவை நிச்சயம் இந்த தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பதிவை செய்திருக்கின்றோம். எனவே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொள்ளுங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.